மக்களுக்கு எந்த இடம் பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு மட்டும் தான் நாங்க இங்க சூஸ் பண்ணியிருக்கோம். இடம் வாங்கினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆமாங்க சார். 18 லட்சத்துல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சார் நம்மளோட லேண்ட் வேல்யூ. எல்லாருமே வாங்குற மாதிரி தான் சார் நாங்க பிளாட் போடுறோம். ஸோ எல்லாருமே அவங்களோட கனவு இல்லங்களை இங்க வந்து கட்டணுன்றதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி நாங்க போட்டிருக்கோம். 4 வழி கூடுற ஒரே ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சேரி ஜங்ஷன். நம்ம சைட்டுக்கு பக்கத்துல பின்னாடியே பாத்தீங்கன்னா 1250 ஏக்கர்ஸ்ல ஒன் ஹர்ப்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் வந்து கொண்டு வராங்க. 40,000 பேர் வந்து இந்த இடத்துல இருந்து பக்கத்துல வேலைக்கு வர போறாங்க. லேண்ட் வாங்கிடுறாங்க. ஈஸி கட்டி விட்டாலுமே போதும் சார். அவங்க வேலைக்கே போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த ரெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணலாம். பிஜி எல்லாம் கட்டினா மாசம் ஒரு 40-50,000 வரைக்கும் இன்கம் வரும். இன்கம் வர நீங்க இஎம்ஐயும் கட்டிக்கலாம் சார். இடம் வாங்குறதுக்கு மட்டும் காசு இருந்தா போதும். அப்படி இல்லைனாலுமே நீங்க 30,000 அட்வான்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அமௌண்ட் என்கிட்ட கொடுத்தா போதும், நாங்களே உங்களுக்கு ஃபுல்லா வந்து லோன் பண்ணி கொடுத்துறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஓகேங்களா? நிலத்துக்கு என்ன விலையோ அதை தான் நாங்க ஹானஸ்டா கொடுக்குறோம். இடமும் கொடுக்குறோம், உங்களோட கஸ்டமர் ஆசைப்பட்டா வீடுமே கட்டி கொடுக்குறோம். ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் சார் அதெல்லாம் இல்லாமையா சார் நாங்க இங்க போட்டிருப்போம். இங்க ஒரு 20 அடியில தோணாலே தண்ணி வந்துரும் சார். 20 அடியில தண்ணி வந்துரும். இது இவ்வளவு பக்கத்துல இருக்கு, அது அவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு நீங்க சொல்லி இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கணும்னு ஆசையே வந்துருச்சு. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஸோ இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்ணுறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸோட டெம்பிள் டவுன் அப்படின்ற இந்த சைட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஈசிஆரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இடம் வாங்கி வீடை கட்டி அதை வந்து நான் ஒரு ரெண்டல் இன்கமாகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்குங்க. ஸோ இந்த சைட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸோட டெம்பிள் டவுன் சைட் உள்ள இருக்கவங்க நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் மேம். வணக்கம். ஹாய் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் லீனா சார். நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க சார். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா க்ரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டி சார். ஸோ இது 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சன் தான் ரன் பண்றாங்க. நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டு எந்த இடம் பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு தான், மக்களுக்கு எந்த இடம் பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு மட்டும் தான் நாங்க இங்க சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வரவங்களுக்கும் நாங்க பெஸ்ட்டா கொடுக்கணும்ன்றதை தான் நாங்க நினைச்சிட்டு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. மக்களுக்கு எங்க பெனிஃபிட்டா இருக்குமோ அங்கதான் அங்கதான் போட்டிருக்கோம் சார். போடுறோம் இல்ல போட்டிருக்கீங்க. ஓகே. இடம் வாங்கினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆமாங்க சார். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 லட்சம் இருக்குமா 30 லட்சம் இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 18 லட்சத்துல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சார் நம்மளோட லேண்ட் வேல்யூ. 18 லட்சம் மட்டும் தான். எல்லாருமே வாங்குற மாதிரி தான் சார் நாங்க பிளாட் போடுறோம். சோ ஹையர் எல்லாருக்குமே இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும், கரெக்ட்டுங்களா? சோ எல்லாருமே அவங்களோட கனவு இல்லங்களை இங்க வந்து கட்டணும்ன்றதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி நாங்க போட்டிருக்கோம். மினிமம் வந்து ஒரு 18 லட்சம் ரூபாயில இருந்து இங்க இடம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வந்து யாராவது கேட்டாங்கன்னா இல்லங்க ரேட் ஏறி போச்சுல சொல்லி மக்கள் ஏமாத்த மாட்டீங்க? சொல்லவே மாட்டோம் சார். இது எப்பவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ். நீங்க 18 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட்டே ஆகுது நம்ம கிட்ட. ஆமாங்க சார். ஓகே சூப்பர். இங்க ஏன் அவங்க இடம் வாங்கணும், வெளியில என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன கனெக்டிவிட்டி இருக்கு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க ஏன் அவங்க நிலம் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் அடுத்து நம்மளுக்கு பூஞ்சேரின்னு இருக்கா. நம்ம மெயின் அமைஞ்சிருக்கதே பூஞ்சேரி தான், ஓகேங்களா? சோ பூஞ்சேரி ஜங்ஷனை பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஹப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக டிரான்ஸ்போர்ட் ஹப்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல இருந்து நார்த் சைட்ல இருந்து எல்லாமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஞ்சேரி ஜங்ஷன் தான் சார் கனெக்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஆர்ஆர் ரோடு வந்து கனெக்ட் ஆகுது எண்ணூர் காட்டுப்பள்ளியில இருந்து. 4 லேன் ரோடு இருந்தாலே அந்த இடத்துல எவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனா நம்மளோட 10 லேன் ரோடு இருக்குன்னா இன்னும் ஃபியூச்சர்ல வர வர எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் சார். இது மட்டும் இல்லாம மெயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீவே பிரிட்ஜ் எண்ணூர் காட்டுப்பள்ளி இருக்கு இல்லையா? சோ போட்டு அங்க இருந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பூஞ்சேரிக்கு சீவே பிரிட்ஜ் கனெக்ட் பண்றாங்க. சீவே பிரிட்ஜ்னா கடல் வழி பாதை சார். உங்களுக்கு மும்பைல வந்து பாத்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்ல போட்டிருக்காங்க, கரெக்ட்டுங்களா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 65 கிலோமீட்டர்ல போடுறாங்க. அது கனெக்ட் ஆகுற இடம் பாத்தீங்கன்னா பூஞ்சேரி தான் கனெக்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு ரோடு இருக்குல்ல சார், செங்கல்பட்டு ரோடு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட்ல நிறைய பேர் வந்து நேட்டிவ் எல்லாம் போவாங்க. சோ அந்த நேட்டிவ் போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம பூஞ்சேரியுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. செங்கல்பட்டுல இருந்து உங்களுக்கு கருங்குழி பாதை கனெக்ட் ஆகுற 4-வே கிரீன் ஃபீல்ட் ரோடுமே உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க சார். இப்ப அப்ரூவ்மே வந்துருச்சு. அங்க இருந்து வந்து ஏர்போர்ட்டுக்கு ஈஸியா ரீச் ஆயிடலாம். ஏர்போர்ட்டுக்கு ஈஸியா ரீச் ஆயிடலாம் சார். சிபிஆர்ஆர் ரோடு வருது இல்லீங்களா, அந்த சிபிஆர்ஆர் ரோடு வழியாவுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த மெயின் வந்து இந்த பூஞ்சேரி ஜங்ஷன் சார். 4 வழி கூடுற ஒரே ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சேரி ஜங்ஷன். என்ன 4 வழி வருது அத சொல்லுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு கடலூர் அந்த ஈசிஆர் ரோடு கனெக்ட் ஆகுதுங்களா. நீங்க இப்ப சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈசிஆர் ரோடாவும் வரலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ரூட்டாவும் வழியலாம்.
சென்னையில இருந்து வரீங்கன்னா 2 ரூட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு தெரியுங்களா சார்? ஜிஎஸ்டி ரோடு வழியாவும் வந்து கனெக்ட் ஆயிடலாம் சார். நீங்க வந்து இப்ப வேலூர், ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லியில இருந்து வரீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடாவும் கனெக்ட் ஆகி செங்கல்பட்டு, மதுராந்தகம் சோ எல்லா வழியில இருந்துமே நீங்க கனெக்ட் ஆயிக்கலாம் சார். அது மட்டும் இல்லாம கருங்குழி வழியாவும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க சார். ஓகே, நாளைக்கு இங்க இடம் வாங்கினா வந்து எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம சிறுசேரி ஐடி பார்க் இருக்கு இல்லீங்களா? சோ அது வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் வேல்யூல எவ்வளவு சார் இருந்தது? கம்மியா தான் இருந்திருக்கும். கம்மி எவ்வளவு இருந்திருக்கும் சொல்லுங்களேன்? தெரியலையே எக்ஸாக்ட்டா. ஒரு 500 ரூபாய் இருந்திருக்குமா? சோ அந்த இடத்துல யாரா வாங்குவான்னு நம்ம நினைச்சிருப்போம், கரெக்ட்டுங்களா? ஆனா சோ இந்த ஒரு ஐடி ஹப் வந்ததுக்கு அங்க எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட். ஒரு 10,000 கொடுத்தாலும் இப்ப நமக்கு அங்க இடம் கிடைக்கவே இடம் கொடுங்க ஐயான்னு கேட்டா கூட கிடைக்காது. ஆமா சார், கிடைக்காது. ஆனா சோ அதே மாதிரி தான் இங்க வந்து மெயின் பாயிண்ட் ஒன் ஹர்ப்ன்ற ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் வந்து இங்க கொண்டு வராங்க சார், ஓகேங்களா? சோ மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி தெரியுங்களா உங்களுக்கு? மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 900 ஏக்கர்ஸ் தான் வரும். ஓகே, தெரியுங்களா? 900 ஏக்கர்ஸ் தான் சொல்றீங்க. 900 ஏக்கர்ஸ் எவ்வளவு? 900 ஏக்கர்ஸ் தான் சார். 900 ஏக்கர்ஸ் தான். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே பின்னாடியே பாத்தீங்கன்னா 1250 ஏக்கர்ஸ்ல ஒன் ஹர்ப்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் வந்து கொண்டு வராங்க. நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு? நம்ம சைட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சார். 1250 ஏக்கர்ல. ஆமாங்க சார். ஓகே, ஒன் ஹப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஷிப். இந்த மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ள என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி இங்க வந்து பல கம்பெனிஸ் வரப்போது. கமர்ஷியலா இருக்கட்டும், ரெசிடென்ஷியலா இருக்கட்டும், ஐடி ஹப்ஸ் இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் எல்லாமே உள்ள வருதுங்க சார். அடேங்க அப்பா, உள்ள எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சோ மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி 99 இயர்ஸ்க்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஓன் லேண்ட் சார். அது வந்து லைஃப் ஃபுல்லாவே அங்க நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். வேலை அது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஒரு 20 வருஷம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. சோ அது இன்னும் போக எவ்வளவு வருஷம் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஐடி ஹப் வந்து பெர்மனண்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போதைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வேகன்சி சொல்லி இருக்காங்க. அந்த ஒன் ஹப்க்குள்ள 40,000 வேகன்சி சொல்லி 40,000 பேர் வந்து இந்த இடத்துல இருந்து பக்கத்துல வேலைக்கு வர போறாங்க. அப்ப அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் சார். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அங்க இடம் இல்லைன்னா சொல்லுங்க. எல்லாருமே என்ன எங்க தேடி வரணும்? பூஞ்சேரி தான் தேடி வரணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லேண்ட் வாங்கிடுறாங்க, ஈஸி கட்டி விட்டாலுமே போதும் சார். அவங்க வேலைக்கே போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த ரெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணலாம். இப்போ இங்க வாங்குற இடத்துக்கு பில்டிங்க்கும் இஎம்ஐயும் கட்டிக்கலாம். ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஜி கட்டி விட்டாலே போதும், அங்க வேலை பாக்குறவங்களுக்கு இங்க வந்து தங்கிடுவாங்க. ஆமாங்க சார். வீட பில்ட் பண்றீங்க அப்படின்னா சோ 3 ஃப்ளோர் அட்லீஸ்ட் ஒரு 2 ஃப்ளோர் பில்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ நீங்க கீழ இருந்துட்டு கூட நீங்க மேல ரெண்டல் வந்துடலாம். குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் வரும் சார் வாடகை ஒரு மாசத்துக்கு. ஒரு ஃப்ளோருக்கு. அதுவுமே தனி வீடுக்கு. ஆமா. இதே நீங்க பிஜினா பாத்தீங்கன்னா 8,000 9,000 பிஜிக்கு ஏத்த மாதிரி கட்டிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும். அப்ப பிஜி எல்லாம் கட்டினா மாசம் ஒரு 40-50,000 வரைக்கும் இன்கம் வரும்ன்றீங்க. இன்கம் வரும். நீங்க இஎம்ஐயும் கட்டிக்கலாம் சார். இதுலயே கட்டிடலாம். அப்ப பேங்க் லோன் போட்டு இதுலயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இதுலயே இஎம்ஐயும் கட்டிக்கலாம். இதுலயே எல்லாமே பண்ணிக்கலாம். என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா சார். இடம் வாங்குறதுக்கு மட்டும் காசு இருந்தா போதும். அப்படி இல்லனாலுமே நீங்க 30,000 அட்வான்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அமௌண்ட் என்கிட்ட கொடுத்தா போதும், நாங்களே உங்களுக்கு ஃபுல்லா வந்து லோன் பண்ணி கொடுத்துறோம். மினிமம் வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட்னா எவ்வளவு இருந்தா இங்க இடம்? சார் ஒரு 5 லட்சம் இருந்தா போதுங்க சார் உங்களுக்கு. 5 லட்சம் இருந்தா போதுங்க சார். ஓகே, இங்க 5 லட்சம் ரூபாய் இருந்தா இங்க ஒரு இடம் வாங்கிடலாம் சார். ஓகே. பேங்க் லோன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணி கொடுக்குறீங்க? 70 to 90% பண்ணி தரோம் சார். 70 to 90% பண்ணி தரோம் சார். ஓகே. அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துலயே ஒரு நல்ல பட்ஜெட்க்கு அவங்க ரீசேல்மே பண்ணிக்கலாம் சார். இத நம்பி எப்படி நாங்க வாங்குறது சார்? உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளே சொன்னேன், சிறுசேரி ஐடி பார்க். அது 500 ரூபாய் போகுது. இப்போ எவ்வளவு போகுது? நம்ம வாங்கணும்னாலும் அங்க கொடுக்குவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் டெவலப் ஆக போகுது. ஐடி ஹப் இப்போ ஓஎம்ஆர் அப்படின்னா ஒரே ஒரு ஐடி ஹப் தான். அது சுத்தி ஒரு 10 கிராமங்கள்லயே அவ்வளவு போகுது. சோ இது பக்கத்துலயே இருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர்லயே இருக்குன்னா எவ்வளவு டெவலப் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன சார்? ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், யார்கிட்ட சொல்லாதீங்க, ஓகேங்களா? 1990 மட்டும் தான் நம்மளோட லேண்ட் வேல்யூ ஒரு ஸ்கொயர் ஃபீட். நிஜமா தான் சொல்றீங்க? நிஜமா தான் சார். மாத்தி பேச மாட்டீங்கல்ல? மாத்திலாம் பேசவே மாட்டேன். வீடியோல தப்பா சொல்லிட்டாங்க, இப்ப வீடியோ டெலீட் பண்ணுங்க அப்படிலாம் அதுக்கு சொல்ல மாட்டீங்க? அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் சார். ஜஸ்ட் 1990 மட்டும் தான் இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ். மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் சொல்லிட்டு சோ 2,200 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட. சோ ஃபிக்ஸ்ட் பிரைஸ். நிலத்துக்கு என்ன விலையோ அதை தான் நாங்க ஹானஸ்டா கொடுக்குறோம். 1,990 ரூபாய் மட்டுமே. ஓகே. அப்ப ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு இடமே இங்க வாங்கிடலாம். நம்ம இடம் மட்டும் தான் கொடுக்கறோமா இல்ல வீடும் கட்டி கொடுக்கறோமா? இடமும் கொடுக்குறோம். உங்களோட கஸ்டமர் ஆசைப்பட்டா வீடுமே கட்டி கொடுக்குறோம். வீடுமே கட்டி அது என்ன பட்ஜெட்ன்றத அவங்க போன்ல அவங்களோட லேண்டுக்கு ஏத்த மாதிரி சோ நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்துறலாம் சார். ஓகே. நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி கொடுத்துறீங்க. அவங்க விருப்பப்பட்டா பண்ணிக்கலாங்க சார். ஓகே. சூப்பர். ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிடல்லாம் பக்கத்துல அதெல்லாம் இல்லாமையா சார் நாங்க இங்க போட்டுருப்போம். நீங்க ஆப்போசிட்ல ஒரு 500 மீட்டர்லயே உங்களுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரே நம்மளுக்கு வந்து தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்கு. சோ இப்ப ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஆர்வம் செலுத்துறாங்க இல்லைங்களா? அதுக்காக நீங்க பார்த்தாலே தெரியும்
உங்களுக்கு ஆப்போசிட்ல ஃபுட்பால் கோர்ட்டுமே இருக்கு சார். ஃபுட்பால் ஸ்டேடியமே இருக்கு, ஆப்போசிட்லயே இருக்கு உங்களுக்கு. அங்க பார்த்தாலே தெரியும். ஆமா, நடந்தே போயிடலாம் சார். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஹாஸ்பிடல்ஸும் இருக்கு சார். எந்த கவலையும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல போற மாதிரியே நீங்க பாத்துக்கலாம் சார். எல்லாமே உள்ளே இருக்கு உங்களுக்கு. உள்ள என்ன வசதி கொடுத்துறீங்க அத பத்தி சொல்லவே இல்லையா? எஸ் சார், அதையுமே சொல்லிடலாம் சார். இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க என்ட்ரன்ஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச், நம்மளோட டெம்பிள் டவுனோட ஆர்ச் வந்து உங்களுக்கு வந்துரும். பிளாக் டாப் ரோடுமே போட்டு கொடுத்துறோம். இது மட்டும் இல்லாம சோலார் லைட்டிங் உங்களுக்கு வந்து லைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அங்கங்க தான் வச்சு தருவாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடிக்கு ஒன் சைடு வந்து நாங்க வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சோலார் லைட்டுமே. ஸோ 24/7 உங்களுக்கு வந்து ஃபுல் செக்யூரிட்டி சிஸ்டமே நாங்க கொடுத்துறோம். ஓகேங்களா, சிசிடிவி கேமரா கொடுத்துறோம், செக்யூரிட்டி எல்லாமே நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். காம்பவுண்ட் வால் இது எல்லாமே கொடுத்துறோம் சார். உங்களுக்கு இங்க ஒரு 20 அடியில தோணாலே தண்ணி வந்துரும் சார். 20 அடியில தண்ணி வந்துரும். மெயினா பாத்தீங்கன்னா தண்ணிக்கு தான் நிறைய பேருக்கு பஞ்சம், கரெக்ட்டுங்களா? சோ நீங்க 20 அடியில தோணாலே உங்களுக்கு தண்ணி வந்துரும் சார். தண்ணிக்கும் பஞ்சம் கிடையாது உங்களுக்கு. சோ ஒரு நல்ல காத்தோட்டமான ஏரியாவா இருக்கும் சார். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா, பொல்யூஷன் ஃப்ரீயா ஒரு சூப்பரான ஒரு இடம் இது. கண்டிப்பா சார். இது இவ்வளவு பக்கத்துல இருக்கு, அது அவ்வளவு பக்கத்துல இருக்கு நீங்க சொல்லி இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கணும்னு ஆசையே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சைட்டுமே வந்து பக்காவா டெவலப் பண்ணிருக்கீங்க. வெளியில எல்லா டெவலப்மெண்ட்ஸும் கண்ணுக்கு தெரிஞ்சு அவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பாக்குறவங்களும் கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்கும், ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டணும், நாளைக்கு அதை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெண்டல் இன்கமாவும் பார்க்கணுன்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டா இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு உங்களால என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துறோம் சார், உங்களுக்கு இல்லாததா. சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு கம்மியான பட்ஜெட்ல அதுவும் ஈசிஆர்ல நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் இது. நீங்களே நாளைக்கு இடம் வாங்கி வீடு கட்டி இங்க நீங்க குடிவரா இருந்தாலும் வந்துக்கலாம், வீடு கட்டி வாடகைக்கு ஊரா இருந்தாலும் விட்டுக்கலாம். சோ நேர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல ஒரு இடத்தையோ ஒரு வீடையோ நீங்க இங்க வாங்கி ஹாப்பியா இருங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye. நாங்க ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி. அவ்வளவுதான். சூப்பர். ஓகே சார். Thank you.